இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து சம்மர் ஸ்பெஷல் ஃப்ரூட்டான மஸ்க் மெலன், அதாவது கிர்னி பழத்துடைய நன்மைகளை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கிர்னி பழத்துல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஃபைபரும் வந்து அதிகமாவே இருக்கு. கிர்னி பழத்துல பாத்தீங்கன்னா வந்து விட்டமின் சி இருக்கு. இந்த விட்டமின் சி வந்து உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விட்டமின் ஏ, விட்டமின் இ மற்றும் பீட்டா கேரட்டின் இருக்கு. இது வந்து உங்களுடைய ஐ மற்றும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப எசென்சியல் ஆனது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 90% வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த சம்மர் சீசன்ல வந்து உங்க பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம இது வந்து தடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து டயட்ரி ஃபைபர் வந்து அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய டைஜஷனை வந்து இது வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டி மற்றும் இந்த கிர்னி பழத்தோட பாத்தீங்கன்னா வந்து ஆக்சிகைன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஓவரால் உங்களுடைய கிட்னி ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது. உங்க கிட்னில வந்து ஸ்டோன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோனை வந்து இந்த ஆக்சிகைன்ற ப்ராப்பர்ட்டி வந்து மெல்ட் பண்ணி அது வந்து யூரின் வழியாக வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து கொண்டது. உங்களுக்கு வந்து கிட்னில வந்து ஸ்டோன் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த கிர்னி பழத்துடைய தோலையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சீட்ஸையும் நீங்க வந்து மிக்சில போட்டு அரைச்சு அது வடிகட்டி அதோட ஜூஸை வந்து நீங்க வந்து எடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்க கிட்னில இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன கற்களாக உடைஞ்சி அது வந்து யூரின் வழியா வந்து வெளில வந்துடும். இந்த கிட்னி ஸ்டோன்ஸால உங்க கிட்னில வந்து ஏதாவது இன்ஃபிளமேஷன் இல்லைன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டி வந்து இது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து கொண்டது. இந்த கிர்னி பழத்துல வந்து விட்டமின் இ இருக்கிறதுனால இந்த கிர்னி பழத்துடைய பல்ப்பை எடுத்து உங்க ஃபேஸ்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு வாஷ் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸால ஏற்பட்ட டார்க் ஸ்பாட், பிளாக் சர்க்கிள்ஸ், விரிங்கிள்ஸ் இதெல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். உங்க ஸ்கின்னுக்கு வந்து இது ஒரு நல்ல டைட்னிங்கை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோயிங்கும் கொடுக்கும். கிர்னி பழத்துல பாத்தீங்கன்னா வந்து பொட்டாசியம், மெக்னீசியம் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து மசில்ஸ் கிராம்ப், மசில்ஸ் பெயின் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய டிஷ்யூஸை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மையும் வந்து இதுல இருக்கு. சோ இவ்வளவு பெனிஃபிட் நிறைந்த இந்த சம்மர் சீசன் ஃப்ரூட்டான கிர்னி பழத்தை வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் வந்து இருப்போம். சோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சுரலான விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லைஃபை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.